நேத்து ஈவினிங்கே கீரை கிளீன் பண்ணி வச்சதுனால, காலையில வேலை ரொம்ப ஈஸியா இருந்தது. எழுந்ததுமே ஃபர்ஸ்ட்டு கீரைய வந்து தண்ணீல போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்திருந்தேன். அவ்ளோ மண்ணு இருந்தது. 3 வாட்டி அலசிக்கிட்டே இருந்தேன். அது ஒரு வழியா அலசி எடுத்து குக்கர்ல போட்டு வேக வச்சாச்சு. நேத்து கீரை கிளீன் பண்ண சொல்ல பூண்டு உரிக்க மறந்தே போயிட்டேன். கொஞ்சம் அரிபரியா வந்து பூண்டு உரிச்சுக்கிட்டு, பாப்பாவுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் நேமு, அப்புறம் ஏபிசிடி இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தேன். அவங்க சேர்றதுக்கு இன்னும் 2 1/2 மாசம் இருக்கு. எனக்கு இப்பவே வந்து பயம் வந்துச்சு. என்னமோ 10த் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ற மாரி பாப்பாக்கு கொஞ்சம் சீரியஸா தான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்க ஸ்கூல் சேர்ந்து அந்த ஒன் டே வந்து நம்ம இல்லாம தனியா இருக்க சொல்லி எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு நெனச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. எல்லா அம்மாக்களும் கண்டிப்பா இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் கீரைக்கு சைட் டிஷ் வந்து கருணைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அப்படியே வந்து முட்டைய வந்து வேக வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து எல்லோ வேண்டாம் ஒயிட் முட்டை வைக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கீரைய வந்து தாளிச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டுக்கு தோசை ஊத்தி இதுக்கு வந்து சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். பூண்டு, தக்காளி பருப்பு குழம்பு தான். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன் குடுத்துட்டு, அப்படியே இந்த பாக்ஸ் வாங்குன புதுசுல வந்து வாஷ் பண்ணேன். அதோட இப்ப தான் 3 மாசம் கழிச்சு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி, இதில பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, கருவேப்பில கொஞ்சம் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. நான் வந்து உருவ மாட்டேன். உருவி வச்சேன்னா ஒரு ஒரு இலை வந்து அழுகி போயிடுதுன்றதுனால, அப்படியே இனிக்கி மட்டும் அடியில ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு, அப்படியே அந்த கருவேப்பில வச்சு மூடி போட்டு எடுத்து வச்சுருவோம். ஒரு 2 வாரத்துக்கிட்ட கெடாம, அழுவாம அப்படியே இருக்கும். அப்படியே கொத்தமல்லியும் வந்து கவர்ல கட்டி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. காலையிலேயே வந்து இன்னைக்கு அழுக்கு துணியெல்லாம் போட்டு ஒரு வாட்டி எல்லாம் துவைச்சு எடுத்தாச்சு. அது போய் ஃபர்ஸ்ட்டு மாடியில காய வச்சுட்டு வந்துட்டேன். இதோட